நீங்க வந்து முறையா வந்து நீங்க வந்து பேசுங்க. நீங்க வந்து இல்ல சொந்தக்காரங்க 4 பேர் பேசுவாங்க போவாங்க வர எல்லாரும் பேசலாம். தப்பு கிடையாது. சொந்தக்கார வீட்டுக்கிட்ட ஆக்கி போடு. பொம்பளை சொந்தக்கார மட்டும் தான் உங்களுக்கு, ஆம்பளைங்க கிடையாது. என்னமா இல்ல அம்மா இந்த அம்மா இல்லம்மா இந்த அம்மா இந்த அவ யாரும் வர மாட்டாங்க. பெரியவங்க பையன் எல்லாம் இல்லையா? வர மாட்டாங்கம்மா. ஏன் வர மாட்டாங்க? ஒண்ணு மட்டும் தான். யாருமே வர மாட்டாங்க. எங்க அத்தை குப்பன் அம்மா என்ன குப்பன் இல்லம்மா எங்க இத விட நம்ம எப்படி பேசிக்கலாம் தெரியுமா? இது உங்க வாழ்க்கை, உங்களோட பிரைவேட் மேட்டர். கிளீனா உண்மையை சொல்லிடுங்க. அத விட்டுட்டு 100 பொய்ய சொல்லி வந்ததுக்கு அப்புறம் 10 கால். அந்த பொண்ணு பேர் என்னது? பிரியா. பிரியா வந்து 5 வருஷமா எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் டச்சே இல்ல. பார்த்தா இன்னைக்கு 10 கால் 17 கால் 2:28க்கு 6 நிமிஷம் பேசியிருக்காங்க. எல்லாருமே பேசுவாங்கம்மா. ஆபீஸ் அது சொல்ல வேண்டியதானே? எல்லாரும் பேசுவாங்க. யாரு வேண்டாம் சொன்னா? நீங்க எல்லாரும் பேசுவாங்க. பேசிட்டே இருங்க, 4 போன்ல கூட பேசுங்க. ஆனா பேசணும் சொல்லுங்களேன், ஏன் மறைச்சு வைக்கிறீங்க? உங்களுக்கு மேரேஜ் சர்டிபிகேட் இருக்கா? இல்ல மேடம். என்ன இருக்கு அத்தாச்சி? இந்த போட்டோ ஆபீஸ்ல நான் தான் ஒய்ஃபு, ஆதார் கார்டுல நான் தாங்கிற, ரேஷன் கார்டு எனக்கு தாங்குது, ஓட்டர் ஐடி இவருக்கு தாங்குது, எல்லாமே இவர் பேர் தான். உங்க பேர்ல எல்லாம் இருக்கு எல்லாமே. அவர் எங்கேயும் போக முடியாது. அவருக்கு உரிமை இருக்கிறதெல்லாம், அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தான் உரிமை. அட்வொகேட்டை கேட்டுடலாம். சார் வணக்கம் சார். மேடம் சொல்லுங்க மேடம். சரவணன் சார், அட்வொகேட் சரவணன் சார். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. நான் வந்து 30 வருஷமா எங்க கணவரோட கூட வேலை வாழ்ந்துங்கிறேன் ஐயா. ஓகே. இப்போ வந்து ஒரு கொஞ்ச நாளா ஒரு 2-3 வருஷமாவே எனக்கு அவருக்கும் அவர் வேற ஒரு பொண்ணுங்களோட கூட தொடர்புல இருக்கிறதுனால எனக்கு சரியான வருமானம் கொடுக்க மாட்டாரு. ஒரு வீட்டு வாடகை கொடுக்க மாட்டாரு, ஒரு சாப்பாட்டு கொடுக்க மாட்டாரு. என் மேலேயே இல்லாத பொருளுங்கள் எல்லாம் சொல்லிங்கிறாரு ஐயா. ஆனா நான் தான் சட்டப்படி உங்களுக்கு குழந்தைலாம் இல்ல ஐயா. ஹைவேஸ்ல வேலை பண்றாரு. இப்போ அவர் ஹைவேஸ்ல வேலை பாக்குறாரு ஐயா. நெடுஞ்சாலை துறையில வேலை பாக்குறாரு. இப்ப அவர்கிட்ட இருந்து நீங்க என்ன வேணும்னு நீங்க ஐயா வாழணும் ஐயா. அவரோட வாழணும். ஆமா ஐயா. உங்க சேர்ந்து வாழலையா? இன்ன வரைக்கும் அவருக்கு நான் தான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன், அவரும் என்கிட்ட வாழ்ந்துங்கிறாரு. ஒரு சில கட்ட பஞ்சாயத்து ஆளுங்களோட கூட சேர்ந்துக்கின்னு என்ன வேணான்றாரு. வேண்டான்னு உங்களை வீட்டை விட்டு வெளியே எடுத்து. ஆமா, எனக்கு வந்து கட்ட பஞ்சாயத்துல உட்கார வச்சு செட்டில்மெண்ட் கொடுக்குறாராம். ஆமா, இப்ப வந்து நீங்க வந்து இப்ப உங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து வாழணும். அதே டைம்ல உங்க ஹஸ்பண்ட் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம, ஏதாவது தகாத வார்த்தைகள் பேசாம, உங்களுக்கு அடிக்காம, எதுவும் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு முதல்ல ஒரு ஸ்டாப் பண்ணணும். இதுக்காக வந்து நீங்க வந்து சமூக நலத்துறை அலுவலகத்தை போகணும். குடும்ப வன்முறை சட்டம் 2005 படி